ஹாய் ஹலோ சிபிஇ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு மிளகு குழம்பு எப்படி பண்ண போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 3 கட்டி இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகா, கொஞ்சமான கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான் நாங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நம்ம இதை வதக்கி அரைக்க போகிறோம். அது எப்படி வதக்குறதுன்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய், இதை நம்ம நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, நல்லெண்ணெய் நமக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன பண்ணலான்றதை. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்காவை நம்ம கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், மிக்சிக்குள்ளே போட்டாச்சு. நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இந்த மிளகு குழம்பு மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகு தான் ஆட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இந்த மாதிரி மிளகு மசாலா நம்ம கடையில் எல்லா கடையிலையும் விற்கிது. இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு குழம்பு மசாலா பவுடர் 50 கிராம் அப்படி ஒரு பேக்கெட், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். வெல்லம் எதுக்காக ஆட் பண்ணிக்கிறோன்னா, அந்த இனிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு சுவை கூட்டி கொடுக்கும். நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அது இந்த மாதிரி இப்போது நம்ம புளிக்குழம்பு, மீன் குழம்புல நம்ம வெல்லம் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். சரியா? எனக்கு தேவைப்படுது, நான் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லிப்பொடியெல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்கள் தேவைக்கேற்ற மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப மருத்துவம் வாய்ந்தது. உங்களுக்கு இருமல், காய்ச்சல், உடம்பு வலி எல்லாம் கேட்கும். நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. மழை நேரத்துலேயும் அதிகம் இந்த குழம்பை பயன்படுத்தலாம். சரி, வாங்க சொல்கிறீங்க. உங்களோட தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு, வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை நான் புளி மசாலாவோட கரைச்சி விட்டுருக்கேன். நீங்கள் அது மாதிரி கரைச்சி விட்டான்னு விட்டுக்கலாம். இல்லை இந்த ஸ்டேஜில் போட்டு நீங்கள் தக்காளியை வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டான உப்பு சேர்த்துக்கணும். இது நல்லா சவக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பூண்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். ரொம்ப வதக்கி கருக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பூண்டு ரொம்ப கருகுச்சுன்னா கசக்கும். மசாலாவோட தக்காளி போட்டு நான் கரைச்சிருக்கேன். நீங்கள் இதில் போட்டு வதக்கிறனாலும் வதக்கிக்கலாம், கரைச்சிக்கனாலும் கரைச்சிக்கலாம்.
கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தேவைப்பட்டால் இப்போவே சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா பச்சை வடை அடிக்கும். இப்போ நம்ம குழம்பு ஊற்றிருக்கோம். இந்த குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் தேங்காய் சேர்த்தா போதும். உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் மணத்தக்காளி வத்தல், சுண்டை வத்தல் ஏதான்னு தேவைப்பட்டாலும் நீங்கள் அதை நெய்யிலையோ எண்ணெயிலையோ பொரிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு வந்து கொதிக்க விட வேணாம், சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க போதும். சரிங்களா? இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணியாக வைக்க வேணாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு முட்டை ஏதாச்சும் உடச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குழம்புல வந்து வத்தலும் போட்டுக்கலாம், முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த குழம்பு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது குழம்பு. நல்லா இந்த அளவு திக்னஸ் இருக்கட்டும். இன்னுமே திக்னஸாக இருந்தால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் வந்து குழம்பு வந்து சிம் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து கொதிச்சதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். வாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டான மிளகு குழம்பு பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்கள் டேஸ்ட் வைஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க, லைக் கொடுங்க. வாங்க சாப்பிடலாம். இன்னொரு முறை சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.